Good morning everybody. Welcome to Happy Tales with Manas. இன்னைக்கு நீங்க எங்களோட டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போறீங்க. எங்களோட பிஸியஸ்ட் டே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம், உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. குட் மார்னிங். ஸோ ஹஸ்பண்ட் வந்தாச்சு. அவருக்கு வந்து ஒரு குட்டியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். ஏன்னா ஜிம்லேருந்து வந்ததுனால பயங்கர பசி இருப்பார். ஸோ நான் வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் கொடுத்துருவேன். என் ஹஸ்பண்டோட ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் 2 எக்கு 2 பிரெட்டுங்க. அவர் கொஞ்சம் கேலரி பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தட் அவர் வெயிட்டில் பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரௌண்ட் 10 kgs வரைக்கும் லூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டயட் அண்ட் அவரோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த எக்கில் வந்து சால்ட் ஆட் பண்ண மாட்டேன், அவருக்கு சால்ட் ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ பிரெட்டு ப்ளைனாக எக்கு இதுதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ இதுவே ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஸோ நெஸ்கஃபி டேஸ்டட் சாய்ஸ் இதான் வந்து நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சூப்பரான காஃபி. எங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து நாங்கள் ரொம்ப நாளாகவே வந்து சுகர் யூஸ் பண்ணுறது இல்லை. இன்ஸ்டன்ட் வந்து 0 calorie ஸ்வீட்னர் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கே போனாலும் கிடைக்கும். ப்ளஸ் நான் வந்து இந்தியாவிலேருந்தே வந்து சுகர் ஃப்ரீ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னால் காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எனக்கு இது பெருசு, அவருக்கு வந்து காஃபி ஒரு லிமிட் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த குட்டி கப். ஸோ நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எனக்கும் ஆதிஸ்க்கும் வந்துட்டு எக் ரைஸு கொஞ்சம் சிக்கன் சாண்ட்விச் போட்டு எக் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆதிஸ்க்காக தான் சாசேஜ் போட்டேன். மீட்னு சொல்லி சாப்பிடுவாங்களா. Wait, I'll give you a spoon. Don't spill the food, okay? You like it? ஸோ கார்பேஜ் கொண்டு வந்து இந்த மாதிரி முன்னாடி வச்சிடணுங்க. எவ்ரி தேர்ஸ்டே வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மறுபடியும் ஒரு வாரம் நம்ம குப்பையை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் தேர்ஸ்டே வந்து மறக்காமல் கொண்டு வந்து இங்கே வெளியே வச்சுருவோம். இவங்க ஒரு 11 மணிலேருந்து ஒரு 1 மணி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்கானிக் கிச்சன் வேஸ்ட் ஒரு பாக்ஸுங்க. ஆர்கானிக் ஒன்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது வந்து யூஷுவல் கார்பேஜ். ஸோ யூஷுவலாக இருக்கிற கார்பேஜ் எல்லாமே இதில் போடணும். இது கார்பேஜ் ஒன்லி. இன்னொரு பாக்ஸ் இருக்குது ரீசைக்கிள். ஸோ அதில் வந்து நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸு இல்லை ரீசைக்கிள் ஐட்டம்ஸ்லாம் அதில் போடணும். ஸோ எங்கள் வீட்டு ரோஜா செடி 2 டைப் ஆஃப் ரோஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கலர், இன்னொன்று வந்து ரெட்டு. இது வந்து இந்த லூஸ் பெட்டல்ஸோட ரெட் ரோசஸ்ஸு. ஸோ எல்லாமே பூத்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊற்றணும். நான் முக்கியமாக இன்னொன்று காமிக்கிறேங்க, மின்ட்டு காமிக்கிறேன். இதை வச்சு நாங்கள் ஒரு அறுவடையே பண்ணலாம். அவ்வளோ மின்ட் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வளர்த்துனா கூட இவ்வளோ வளருமான்னு தெரியல, ஆனால் இது தானாகவே வந்து சூப்பராக வளருது. எனக்காகவே இவங்க வந்து விட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன்ஸ் நிறைய மின்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் இந்த மின்ட்ல இருந்து தான் வாரம் பிரியாணி சட்னி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். லெமன் ஜூஸ் அப்புறம் மின்ட் ஜூஸ் இப்படி போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக இருக்கும் அந்த மின்ட்டு. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டைப் ஆஃப் மின்ட் இருக்குது. ஸோ ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ஜாலியாக அந்த மின்ட் இருக்கிறது. யூஸ்வலாக காலையில் இருந்துச்சு வெளியே வந்து இந்த வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுறது, இந்த வேலையெல்லாம் இங்கே பண்ண தேவையில்லைங்க. ஜாலி. You ready? Yeah. Where are we going now? We're staying. I don't do. Leon? Yeah. Okay, bye. Bye.
நாங்கள் டெய்லி ஒரு 10லேருந்து 10:30க்குள்ளே ஏர்லியான் கிளம்பிடுவோங்க. ஸோ ஏர்லியான் போகிறது இவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே போய் ஜாலியாக விளையாண்டுட்டு வருவார். அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே மிஸ் பிருனலா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட் டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க கூடலாம் விளையாடுறது அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளே வந்து போகாமல் இருந்தாலும் அவன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ரோக்ராம் தாங்க. ஸோ நம்மளுக்கு கம்யூனிட்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். You don't you take the door for a photo. We finished our ஏர்லியான் அப்படிங்கிறது இவங்க குழந்தைங்கள நம்ம கிண்டர் கார்டனில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்ஸை 0லேருந்து ஒரு 4-5 வயசு வரைக்குமே நம்ம வந்து ஏர்லியான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் விளையாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், சோஷியலைஸ் ஆவாங்க. பேரண்ட்ஸ் கூட இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பட் ஏர்லியான் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் போகிற வரைக்கும் வீட்டிலேயே வச்சுருக்கணும். ஸ்கூல் போகிற வரைக்கும் வீட்லேயே வச்சுருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய பேரை பார்ப்பாங்க, நிறைய பேர் கூட விளையாடுவாங்க. வின்டர் டைம்லலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜப்பானில் இந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டர் இருக்கும். பட் இங்கே வந்து ஏர்லியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்ரேஷன் தாங்க போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து ரெகுலராக வந்து சிக்கன் இருக்கும், இல்லாட்டி வந்து சோயா சங்க்ஸ் இருக்கும். ப்ரோட்டீனுக்காக சிக்கன் இல்லை சோயா சங்க்ஸ் இல்லை எதாவது ஒன்று எடுத்துப்பார். அவரோட குவான்டிட்டி ரொம்ப லிமிட் தாங்க. ஒரு 150 grams ஆஃப் சிக்கன் எடுத்துக்கணும், இல்லாட்டி ஈக்குவலண்ட்டாக சோயா சங்க்ஸ் எடுத்துப்பார். கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன், ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதாங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்பார். இவ்வளோ தான் இவரோட சிக்கனோட ரெசிபி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். யோகட் லன்ச் டைமில் ஆட் பண்ணிப்பார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹெல்த்துக்கு. எங்களுக்கு தட்டைப்பயிறு ரசம் இருக்குது, கர்ட் இருக்குது. சாப்பாடு, தட்டைப்பயிர் குழம்பு, ரசம் இருக்கு, தயிர் இருக்கு, அவ்வளோதான் லஞ்ச் ஓவர். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து இங்கே ஜாப் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு என்ட்ரி லெவல் ஜாபு இல்லை ஒரு ஸ்டோரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கிறதுமே வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரில, பட் வந்து இப்போ ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த நம்ம ஜாப் மார்க்கெட்டில் தான் வந்து போராடிட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து 6 months ஆச்சு. ரெகுலராக ஜாப் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு 1 hour ஆகுது உட்காந்து. பட் வந்து எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ்னால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. பார்க்கலாம் எப்படி கிடைக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் நான் போகல. ஸோ என்ட்ரி லெவல் இந்த மாதிரி அட்மின் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கேன். பட் அதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது. ஸோ மணி 4 o'clock போகுது. ஆதிஸ்க்கு வந்து அடுத்து குமோன் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும். எனக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவன் போய் ரெடி பண்ணிவிட்டு அவனை குமோன் கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போகலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகிறதுனாலும் ஸ்விம்மிங் போயிட்டு அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் உள்ள ஸ்விம்மிங் போவார். ஸோ என்ன அவன் மைண்ட் செட்டில் இருக்கானோ அதுக்கேற்றபடி அவனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. Where are we going today? To Kumon class. To Kumon class? Okay. ஸோ குமோன் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேர்னிங் கிளாஸுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ எதுவும் ஸ்கூலெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவனுக்கு சரி ஏதாவது லேர்னிங்கில் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து குமோனில் சேர்த்திருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் வீட்டுக்கும் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
அவனுக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் போகாதனால கொஞ்சம் ரீடிங், அந்த ரைட்டிங், பென்சில் ப்ராக்டிஸ் இதெல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வீக்லி வந்து ட்வைஸ் வந்து குமோன் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து கொண்டு வந்து விட்டாச்சு. இன்னொரு ½ அன் ஹவர் கழிச்சு மறுபடியும் போய் பிக்கப் பண்ணிக்கணும். குமோன் கிளாஸ் முடிச்சுட்டு ஆதிஸ் கிட்ட டின்னருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஜென்ரலாக தான் டிஸ்கஸ் பண்ணோம், டின்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து உடனே ஐ வாண்ட் தோசை அப்படின்னு சொன்னான். தோசைக்கு மாவு தீந்துருச்சு ஆதிஸ், வி டோன்ட் ஹாவ் தோசை பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு உடனே யூ ஜஸ்ட் நீட் கர்ட் அண்ட் ஆயில் மாமி அப்படின்னு சொன்னான். அதாவது தோசை பண்ணுறதுக்கு வெறும் கேர்டும் ஆயிலும் இருந்தால் தோசை பண்ணிடலாமாம்மா. அவரோட கண்டுபிடிப்பு. தோசை மாவை தான் வந்து கேர்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். சரி பாவம், ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை பேட்டர் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். நான் இது வரைக்கும் இங்கே வந்து தோசை மாவு வாங்கி ட்ரை பண்ணதில்லை. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு தோசை மாவு டப்பா மட்டும் வாங்கிட்டு போகிறேன். டின்னர் சாப்பிட்டுட்டு குயிக்காக ஸ்விம்மிங் கிளாஸ் கிளம்பணுங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லி டின்னர் சாப்பிடுவோம். ஆதிஸ்க்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம், குழம்பு தொட்டு சாப்பிட்டுப்பான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. எங்களோட ரெகுலர் டின்னர் சப்பாத்தி அண்ட் பன்னீர் ரோல். அதுக்கு தான் பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரோலுக்கு நான் கேபேஜ், கோரியாண்டர், ஆனியன், க்ரீன் சில்லி, பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுப்பேன். ஒரு சப்பாத்திக்கு எனக்கு 3 பீஸ் பன்னீர் தான் வந்து கணக்கு. கொஞ்சம் பன்னீர் வச்சு இதை சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கேரட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணல. கேரட் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். வாங்க டின்னர் என்ஜாய் பண்ணலாம். கனடாவில் ப்ரைவேட் ஸ்விம்மிங் கிளாஸஸ் ரொம்ப காஸ்ட்லிங்க. பட் நம்ம கிட்ஸுக்கு ஸ்விம்மிங் ரொம்ப எசென்ஷியல் ஸ்கில். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா கம்யூனிட்டி சென்டரில் ஸ்விம்மிங் கிளாஸஸ் போடுறது தான். கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்கும். அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குங்க. கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே எங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். எப்படி கம்யூனிட்டி சென்டரில் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது இல்லை, நிறைய பேர் வந்து எனக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட வந்து பர்சனலாக சொல்கிறத விட என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது எனக்கு ஒரு மெமரியாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸ்விம்மிங் கிளாஸ் டைம் 30 மினிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிடலாம். இங்கேயே ஹேர் ட்ரையர் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ண மெஷின் இருக்கும். அதுக்குள்ளே 10 செகண்ட்ஸ் போட்டு எடுத்தால் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். நம்ம ஈரமாக கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு ஆதிஸ் பார்க்குக்கு ஓடிடுவாங்க. நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. குமோன் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஸ்டார் கேஸில் கால் வந்து ஸ்லிப் ஆகி நான் அப்படியே வந்து விழுந்துட்டேன். ஸோ விழுந்ததில் கொஞ்சம் எனக்கு லைட்டாக அங்கங்கே மொக்க அடிபட்டுருச்சு. பட் எனக்கு எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்விம்மிங் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். பட் கரெக்ட் டைமில் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இவன் நல்லா ஜாலியாக ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்கில் விளையாட வந்தாச்சு. இன்றைக்கி என்னால் முடியலடா, போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கு ஓடி வருவேன். ஸோ இங்கே தான் விளையாண்டுட்ருக்கான். இன்றைக்கி இந்த பார்க்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வாட்டர் பார்க்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே
ப்ளே ஏரியாவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடமே. ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா நாங்கள் கிளம்புறதுக்கு மறுபடியும் 9 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். கொஞ்சம் இருக்கிறதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோமே. இப்போ ஆல்ரெடி மணி வந்து 8க்கு மேலே ஆகுது. இன்னும் இவனை கூப்பிட்டு போகிறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். ஸோ போயிட்டு நாங்கள் வந்து டின்னர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த டே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் எங்களோட எவ்ரி Thursdays வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். பை பாய். இருங்க மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.